நாளைக்கு காலையில் ப்ராப்பராக தூங்கி எந்திரிச்சு பைக்கை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. போய் ஃபஸ்ட்டு பார்சல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு என் பைக்கை சேஃபாக நான் டெலிவரி எடுக்கணும். மாப்பிள்ள வந்துட்டான். மாப்பிள்ள ஒரு ஆர்சி புக் காப்பி எல்லாத்துலேயும் என்னுடைய சிக்னேச்சர் போட்டு நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணேன்னா வண்டியை கொடுத்துருவாங்கங்க. நல்லா தான்டா இருக்குது வண்டி. அப்படியா சூப்பராக எடுத்தாச்சு. இண்டிகேட்டர் எதுவும் ஆகலை மச்சா, இண்டிகேட்டர் எதுவும் ஆகலை. சைடு மிரர் இல்லாமலாம் வண்டியை ஓட்ட முடியாது. சாரி தான் கரெக்டு. கடைசியா மைசூர் வந்தாச்சு. கர்நாடகாவில் உள்ள மைசூருக்கு நாங்கள் சேஃபாக ரீச் ஆகிடுச்சுங்க. ஹைடெக்குன்ற லாட்ஜில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துடைய லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மைசூருடைய மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தாங்க இந்த லொக்கேஷன் இருக்குது. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் விஆர்எஸ். அது மைசூரில் ரொம்ப ஃபேமஸான டாமெண்ட்ரிங்க. நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ டாமெண்ட்ரி இன் மைசூர்னு அடித்தாலே ஃபஸ்ட்டு அந்த விஆர்எஸ் தான் காமிக்கும். பட் நாங்கள் அங்கே போய் பார்த்ததில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அதனால் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணல. எங்களுக்கு இங்கே ஹைடெக்லேயே 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூமில் 600 ரூபாய்க்கு, அதாவது தலைக்கு 300 ரூபா ஷேர் பண்ணால் ஒரு ரூம் தனியாகவே எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுதாங்க எங்களுக்கு லக்கேஜ் சேஃப்டி. ஸோ அதனால் இங்கேயே எடுத்தாச்சு ரூம். 600 ரூபாய்க்கு உள்ள அந்த ரூமில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி, ஹீட்டர் ஃபெசிலிட்டி, அப்புறம் 2 பாத்ரூம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் காட்டை பார்த்தாலே தெரியும் 3 காட் தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு நபர் கூட ஒரு 3 பேராக நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஒரு 800 ருபீஸ் இவங்க சார்ஜ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூமுக்கு உங்களுக்கு பெருசாக செலவாக போகிறதில்ல. சூப்பரில். ஸோ எங்களுக்கு இந்த ரூமுக்கு 600 தான் சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஓனர் வேறு சூப்பராக தமிழ் பேசுகிறாருங்க. நீங்கள் ஈஸியாக பேரம் பேசலாம். ஹனுமந்து ரெஸ்டாரண்ட் போகிறோம் கைஸ். மேப் போடணுமாடா? நான் அது வரையும் மாப்பிள்ளையோட வண்டி பின்னாடி தான் நான் உட்காந்து போகிறேன். இதுதாங்க ஜங்ஷன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள ஜங்ஷன், மைசூருடைய ஜங்ஷன். ஹனுமந்துக்கு மேப் போட்டிருக்கோங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். ஹனுமந்துன்றது வந்து ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். இவங்க 1930, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி இருந்தே இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸாக. மைசூரில் ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் கட்டாயம் சாப்பிட்ணும்ல. கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்டு ரொம்ப பெஸ்ட்டாக அவங்க சர்வ் பண்ணுறாங்களாம். இந்த ரைட் மாப்பிள்ள ஒரே ஸ்ட்ரைட்டு மாப்பிள்ள. இப்போ நாங்கள் போகிற இடங்கள் எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஜஸ்ட்டு, நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் ரூம் போட்டிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் மைசூர் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். யாரா ரகடா போய்கிட்டு இருக்கியா? ஊர் ரவுடியாக இருப்பானோ. 2வது பாக்கெட் தான் வாங்கினேன். 2வது பாக்கெட்டா? நீ ஓவரா அடிச்சிட்டு இருக்க. நீ முதல்ல கண்ட்ரோல் பண்ணு. என்ன இருக்குடா? லெஃப்ட்டில் இருக்கு. வந்தாச்சு ஹனுமந்து. மைசூரில் மட்டன் ரொம்ப ஃபேமஸாக. ஸோ நீங்கள் மட்டன் டிஷ்ஷஸில் நிறைய வெரைட்டி சாப்பிட்ணும், இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா கட்டாயம் இந்த ஹனுமந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னென்ன மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். இந்த ஹோட்டலில் என்னென்ன கிடைக்கும், அது என்ன காஸ்ட் வருன்ற மெனு லிஸ்ட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நாங்கள் ஆர்டர் பண்ணது மட்டன் புலாவ், அப்புறம் மட்டன் குருமா, அப்புறம் பெப்பர் சிக்கன் கிரேவி. நம்ம ஊர் நெய் சாதம் தக்காளி சாதம் மாதிரி இருக்கா, இல்லை பிரியாணி மாதிரி தான் இருக்கா? உண்மையிலேயே நெய் சாதம் மாதிரி இருக்கா? அது எப்படின்னா நம்ம ஊரில் எப்படி பிரியாணியோ அது மாதிரி இங்கே மைசூரில் உள்ளவங்களுக்கு இந்த மட்டன் புலாவுங்க. நம்ம ஊரில் பிரியாணியில் நிறையா ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இங்கே இந்த புலாவில், மட்டன் புலாவில் இவங்க ஸ்பைசஸ் பெருசாக சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஒன்லி மட்டன் ஃப்ளேவர்ஸ், அதாவது மட்டனுடைய கொழுப்பும் அந்த கறியும் மட்டுமே எசன்ஸாக இங்கே இருக்கிற ரைஸில் இறங்குதுங்க. அப்புறம் அடுத்தடுத்து மட்டன் சாப்ஸ், மட்டன் குழம்பு, அப்புறம் மட்டன் கீமா பால்ஸ்னு சொல்லி நிறையா டிஷ்ஷஸ் இவங்க வச்சுருக்காங்க மட்டன்லேயே. இது எல்லாமே சேர்த்து அந்த புலாவோடு வச்சு சாப்பிடும்போது தாங்க சூப்பராக இருக்க போது. வாங்க ட்ரை பண்ணுவோம். இந்த ஊரில் வந்துட்டு இந்த ஒரு டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணாமல் எப்படி? கிட்டத்தட்ட நெய் சாதம் மாதிரி தாங்க இருக்குது. பட் அந்த மட்டனுடைய ஜூஸ் எல்லாமே ஒரு நெய் சாதத்தில் மட்டனுடைய சூப்பை கலந்துடுச்சு அப்படி இருக்கும். அந்த டேஸ்ட் இது வந்து மட்டன் பீஸு பாருங்களேன், அப்படியே பூ மாதிரி வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்படி வச்சு லெமனை அப்படியே மிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். நல்லா குழச்சி
நம்ம ஊர் ஸ்டைலில் அடிக்கணும். நாங்கள் இப்போ தான் ஆக்சுவலாக சாப்பிட்றோம். இப்போ டைம் என்ன தெரியுமா? கரெக்டாக 1 o'clock. காலை சாப்பாடு கூட சாப்பிடல. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு அப்போ சாப்பிடும்போது எப்படி இருக்கேன் எங்களுக்கு எது கொடுத்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரி நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்தா அப்புறம் மட்டன் புலாவ் 70% வெந்ததுமே, அதாவது தண்ணியெல்லாம் நல்லா உணர்னதுக்கப்புறம் மேலே தட்டை போட்டு உங்கள் கங்கு போட்டு தம் கட்டிடுறாங்க நல்லா. இது தாங்க இந்த மட்டன் பீஸும் சரி, உள்ளே இருக்கிற ரைஸும் சரி ப்ராப்பராக வேகிறதுக்கான காரணமே. மட்டன் லவர்ஸ்க்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த புலாவ், மட்டன் புலாவ் வந்து மெயினாக இவங்க ரெசிபியை யூஸ் பண்ணுறதே அந்த மட்டனுடைய சூப்பை தான். ஸோ மட்டனுடைய ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே ரிச்சாக இந்த ரைஸில் இறங்கிருச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் குடிச்சு வந்து இது சார் ஆனால் சிக்கன் அந்த அளவுக்கு வேகலை. லோகேஷ் கவுடா நீங்கள் மதுரையில் வந்தீங்கன்னா கரெக்டாக இங்கே தான் இருப்பார். நல்ல பெப்பர் சாப்ஸ் சூப்பர் நம்பர் 1 மைசூர் கப்பலி ஓகே சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்த ஒரு இடத்துக்கு போனோம்னா அவ்வளோதான். ஹனுமந்து ஓவர். டேஞ்சராக இருக்குது. எல்லாருமே வேகமாக தான் போகிறாங்க. எல்லாம் ஒர்க் ப்ரெஷரில் வீட்டுக்கு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாராவீங்க வீக் டேஸில் வந்து ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற கடுப்பில் பாரு. ரோடு ரொம்ப ப்ராடாக இருக்குது, அதனாலே பயமாக இருக்குடா. என்ன மச்சா சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோமா மச்சா? இதான் மச்சா மைசூருடைய ஃபுட் ஸ்ட்ரீட். எஸ், தோசை கடை, ஆப்ப கடை, இட்லி கடை, சிக்கன் சமோசா, மட்டன் சமோசான்னு இருக்கும் பரோட்டா. ஆனால் இனிப்பாக இருக்கும் இந்த ஊரில். நாங்கள் அப்படியே சேடாகி அப்படியே விநாயகா மயிலாரி அப்படின்ற ஒரு தோசை கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக தோசை கடை கிடையாது, ஒரு வெஜ் இதாக இருக்குடா விநாயகா மயிலாரி. இது வந்து ஆக்சுவலாக ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. இவங்க வந்து இது ரொம்ப வருஷமாக நடத்துகிறாங்களாம். இறங்கி மச்சா இங்கேயே போட்டுருவோம். நம்ம காலையில் சாப்பிட்டோம்ல அந்த கடை வந்து 1930 ஆரம்பித்த கடை. பட் இந்த கடை வந்து 1938 ஆஃப்டர் ஒரு 8 years கழித்து ஆரம்பித்த ஒரு மைசூரில் பேர் போன ரெஸ்டாரண்ட். இதுதாங்க அந்த ஷாப். ஸோ இது வந்து பியூர்லி வெஜ் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் இன்றைக்கி தோசை சாப்பிட போகிறோம். மைசூர் தோசை, ரொம்ப ஃபேமஸான தோசை. மேலே வந்து ஏதோ சீஸோ பட்டரோ ஏதோ ஒன்று வச்செல்லாம் தருவாங்க போல இருக்குது. பொடியா இட்லி பொடி மேலே ஏதோ ஒரு பட்டர் மாதிரி ஒன்று வைப்பாங்களே, பட்டர் வைப்பாங்க. ஸோ கீ நிறையா ஊற்றுவாங்க. ரொம்ப குவாலிட்டியான டிஷ்ஷஸ்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் உள்ளே போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கர்நாடகாவில் இது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுங்க. உதாரணத்துக்கு ராக்கி பாய் இருக்கார்ல, யாஷ், சிரஞ்சீவி, சமந்தா, ராஷ்மிகா, புனித் ராஜ்குமார், காஜல் அகர்வால். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டார்ஸ் இங்கே வந்து இவங்களுடைய ஃபுட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். வாங்க ட்ரை பண்ணுவோம். இவங்க யாருன்னு தெரியுதா? பொல்லாதவன் ரம்யா, பாஸ்ட் மெம்பர் ஆஃப் லோக்சபா. இவங்களுடைய ஸ்டார் கெஸ்ட்லாம் ஃபோட்டோ எடுத்து எப்படி என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட் பேர் வந்து விநாயகா மயிலாரி ஹோட்டல். மயிலாரி இங்கே வந்து ஃபேமஸ் என்ன அப்படின்னா தோசை தாங்க. இங்கே வெறும் தோசை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமா? அதுவும் 2 டைப் தோசை தானா. ஒன்று வந்து மசால் தோசை, இன்னொன்று வந்து பிளைன் தோசை, அப்புறம் முட்டை தோசை, அப்புறம் கலக்கி தோசை. இதெல்லாம் இங்கே கிடைக்காது. ஃபுல்லி வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து ரொம்ப வருஷமாகவே இவங்க தோசை மட்டுமே வித்துட்டு இருக்காங்க. இதை சாப்பிட்றதுக்கே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இங்கே நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. அங்கே ஒரு ஆல்பம் ஹால் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. மைசூரில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து இங்கே விற்கிற மட்டனுங்க, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தோசை. அப்படி என்ன அந்த தோசையில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். மசாலா ஓகே. ஸோ எங்களுக்கு சர்வ் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து மசால் கரெக்டாக ஒழுகுதான்னு தெரியல. ஸோ எங்களுக்கு வந்து மசாலா தோசை சர்வ் பண்ணியிருக்காங்க. மேலே ஒயிட் கலரில் கீ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பிளைன் தோசையிலையும் உங்க மேலே வந்து கீ வச்சுருக்காங்க. கெட்டி சட்னி கொடுக்குறாங்க. என்னன்னா தோசை இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி பேசலையா, வீட்டில் சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறது, போன இடமெல்லாம் க்ளோஸு காமிச்சிக்கிறோம். பட் ஆனால் பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. முறுமுறு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த கீயோட ஸ்மெல்லு அது ரிச்சாக இருக்குது. அது நல்லா ரிச்சாக இருக்குது.
இதில் ப்ரெஸ் பண்ணாலே தெரியும், அப்படியே கீ அப்படியே தெரியுதா, கீ அப்படியே பிரிஞ்சிட்டு வருது. இவங்க மேலே வச்சுருந்தாங்க ஒரு பட்ரு, அது அப்படியே மெல்ட் ஆகி தோசைக்குள்ளே மெர்ஜ் ஆகிடுச்சு சூடுக்கு. மைசூர் வந்தால் கட்டாயம் இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். வெஜ்ஜு தான், ஸோ ஒன்றும் செய்யாது, பயப்படாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த தோசை தான் ரொம்ப ஃபேமஸ். எல்லோரும் நினைப்பாங்க இவ்வளோ பெரிய கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இவங்க ஏன் வெறும் தோசையை மட்டும் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்னு. இவங்க வந்து ப்ராடக்ட் ஃபோக்கஸ்டாக இவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில், ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை இவங்களால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த ப்ராடக்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி ரொம்ப வருஷமாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதான் இவங்களுடைய கீ பிஸ்னஸ்ஸே. நம்ம ஊர்லலாம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் வந்து கேட்குற டிஷ் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும், நம்ம எக்ஸஸாக நிறையா மெட்டீரியல்ஸ் ப்ரிக்யூ பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய வேஸ்டேஜ் வரும், நிறைய லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அப்புறம் கஸ்டமர் நினைக்கிற டேஸ்ட் நம்ம கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷனும் இருக்கிறதுல. ஸோ அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் தோசை அதுவும் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கட்டாயம் மைசூர் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பட்டர் சட்னியோட பட்டர். ஏன் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ப்ராடக்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ கேஎஃப்சி நினச்சா என்னென்னலாம் ஆரம்பிக்கலாம், பிரியாணி ஆரம்பிக்கலாம், ஊத்தாப்பம் போடலாம். லிட்ரலி அவங்களுக்கு இல்லாத ஃப்ரான்ச்சைஸா இல்லை அவங்ககிட்ட இல்லாத அமௌண்ட்டா, அவங்க நினச்சா எதுனாலும் எந்த பிஸ்னஸ்னாலும் அவங்க ஈஸியாக என்டர் ஆகலாம். பட் ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப ப்ராடக்ட் ஃபோக்கஸ்டாக, நான் சிக்கன் ப்ராடக்ட் மட்டும்தான் பண்ணுவேன், இல்லை பர்கர் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இந்த ஒரு 3 டிஷ் 4 டிஷ்ஷில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்றது அவங்களுடைய கீ சக்ஸஸ்க்கு. அதுதான் முக்கியமான ஒரு உதாரணம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் சாதாரணமாக தோசை திங்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஒய்டாக யோசிங்க, அதில் தப்பு இல்லை. பட் அதில் எப்பயுமே ஒரு சிம்பிளிசிட்டியை வச்சுக்கோங்க. உங்களால் எது பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை உங்கள் பிஸ்னஸாக வச்சுக்கணும், உங்களுடைய ஐடென்டிட்டியாக மாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருங்க. ஏன்னா உங்களால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லாபத்தை வாங்கி கல்லால் போடுறது அதோடு நிற்காது. இது நீங்கள் அடுத்த லெவலில் நெக்ஸ்ட் லெவலில் எப்படி நீங்கள் க்ரோ பண்ணுறது, உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ் பண்ணுறது, ஸோ ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ பண்ணுறதுன்றது பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்கள் ப்ராடக்ட் கிளாரிட்டி இல்லாமல் ஒரு பிஸ்னஸில் அது நீங்கள் ஃபர்தராக ஃப்யூச்சருக்கு உங்களுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். கரெக்டாக ஒரு நேரம் கஷ்டப்பட்டு எப்படியே சொல்லி முடிச்சிட்டேன். நாங்கள் பயந்துட்டே இருந்தோம் அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வரப்போகுது, எப்படியும் தோசையை கட்டாயம் ரேட்டு கூட தான் சொல்லுவாங்கன்னு. பட் எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா வந்துருக்கு, இங்கே பாருங்கள், 231. ஓகே தாங்க, டீசன்ட் தான். அந்த குவாலிட்டி இருக்குல்ல, அதான் எங்களுடைய சக்ஸஸ்க்கு காரணம். போலாமா? நானும் மாப்பிள்ளையும் நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ இங்கேருந்து மைசூர் பேலஸ் போக போகிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மைசூர் பேலஸ்க்கு ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. நைட் நேரம் லைட் செட்டிங்கோட பேலஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் பார்க்க போகிறோங்க. भैया मैसूर पैलेस एंट्रेंस किधर जाना है भैया? ठीक ठीक है, ठीक. हाँ अभी बंद है, मतलब मॉर्निंग नाइट 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 में लाइट सेटिंग कुछ नहीं है. ओ ठीक. ओ 10 AM. ओ अभी नहीं, अभी सब बंद है. ठीक है ठीक है. நைட் ஷிஃப்ட் இல்லை போல இருக்குடா, ஏதாவது முக்கியமான அக்கேஷனில் மட்டும் வைக்கிறாங்க போல இருக்கு. சரிடா, முக்கியமான விஷயத்த விட்டுட்டோம். பரவாயில்ல மச்சான், நமக்கு என்ன இன்னைக்கு நல்லதாக அமையணும்னு இருக்கோ அது அமையும், சரியா? விட்டுரு. என்னடா இன்னைக்குன்னு பார்த்து மைசூர் பேலஸ் வந்து மார்னிங் 10 to 5 PM 5:30 PM வரையும் தான் ஓப்பனா. இல்லை முக்கியமான அக்கேஷன்ஸில் மட்டும், இல்லை வீக்கெண்ட்ஸில் மட்டும் நைட் டைம் லைட் செட்டிங்ஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்களாம். எங்களோட அன்லக்கி டேன்னு சொல்லலாம். எங்களால் ஏர்லியராக கிளம்ப முடியல, ஒர்க் நிறையா இருந்தனால அதெல்லாம் முடிச்சுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் காவேரி சில்க்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்னு போட்டிருக்கு. ஸோ மைசூரை பொறுத்தவரையும் சில்க்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸாக. அதுக்கப்புறம் நிறையா கலைப்பொருட்களும் உள்ளே கிடைக்குமா, எல்லாமே சந்தன கட்டையில் செஞ்ச கலைப்பொருட்கள். கீழே வந்து சாரீ கடை இருக்குது, பட் அங்கே நிறைய லேடிஸ் இருக்காங்க, அதனால் எடுக்கல. ஸோ மேலே வந்து நாங்கள் இந்த ஷாப்
ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்க்கு வந்திருக்கோம். ஏதாவது மைசூர் ஞாபகார்த்தமாக ஏதாவது எடுக்க முடிஞ்சா? சாண்டல்வுட் எல்லாமே சாண்டல்வுட் பார்த்துக்குவோம். இன்னைக்கு நாளில் நடந்த 2வது சத்திய சோதனை. உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, திருட்டுத்தனமாவது எடுக்கலாம்னு நினச்சோம். பட் வேணாங்க, நிறையா லேடிஸ் ஸ்டாஃப் வேறு இருக்காங்களா, அவங்க என்ன காரணத்தினால எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் எடுக்கல. சரி, ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்தா எல்லாம் 3000, 4000, 5000, 10,000 இருந்துச்சு. அதை வாங்குறது கூட எப்படியோ வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை சேஃபாக ஊருக்கு கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அந்த வுட்டு. சாண்டல் எல்லாமே சாண்டல்வுட் கார்விங்கில் நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர. அது எங்கள் பேக்கில் போட்டு நாளைக்கு ரைட் ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு. அதை நாங்கள் எப்படி சேஃபாக கொண்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாதனால நாங்கள் வாங்கலை. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு சின்ன பீஸ் எடுத்தாலும் அது நல்லாவும் இல்லை பார்க்குறதுக்கு. அவங்க அது வந்து 1200, 1500 அந்த மாதிரி காசு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த இடம் ரிஜெக்டட். மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். நீங்கள் ஏதாவது மைசூர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒரு நல்ல ஹேண்ட் ஒர்க் வுட்டில், அதுவும் ரியல் சந்தன கட்டையில் வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கட்டாயம் வாங்க. மேபி நெட்டில் இருந்துச்சு, ஆல்ரெடி யாராவது போட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். This video is sponsored by MSVR Enterprises, Madurai. Office stationeries and housekeeping materials எதுவா இருந்தாலும், பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியலும் ஒரே நாளில் உங்கள் இடத்துக்கு டோர் டெலிவரி வசதி மூலமாக ஃப்ரீயாக நாங்களே டெலிவரி பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் பிளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் ஹோல்சேல் ரேட்டில் உங்கள் இடத்துக்கே நாங்கள் ஒரு நாளில் டெலிவரி கொடுக்க முடியும். அதுவும் லாரி டிரான்ஸ்போர்ட் மூலமாக. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் உங்கள் ஆஃபீஸில் என்ன தேவையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் அடிங்க. ஒரே நாளில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை ஹோல்சேல் ரேட்டில் பெறுங்க. ஹாய் கைஸ். ஸோ நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். இப்போ வந்து டைம் 7. இன்னிலேருந்து எங்களுடைய ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா, என்ன ரூட் வழியாக நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து